வணக்கம் நண்பர்களே. நாம ஏதாவது ஒரு பயணமா போயிருக்கும் போது நாம எதிர்பாராத ஒரு விஷயம் நம்ம கண்ணில் காண கிடைக்கும். அந்த மாதிரி எடப்பாடி சுற்றுப்பகுதியில் ஒரு பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த பழங்கால கல் மண்டபம் ஒன்று பார்க்க நேருச்சு. அந்த கல் மண்டபத்துக்கு எதிரே ஒரு சிறிய கோயில் ஒன்று, கிராமிய கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்குள்ள போகும்போது பச்சையம்மன் அல்லது மாரியம்மன் என்ன சாமின்னு தெரியல. அதே ஒரு பார்க்கும்போது கோயிலுக்குள்ள போகிறதுக்கு அலோவ் பண்ணல. சில 2 பழங்கால சிலைகள் அல்லது நெடுகல்ல அப்படின்னு கிளியரா தெரியல. 2 ஸ்ட்ரக்சர் இருக்கிறதையும் நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ்லயே பார்க்க முடியுது. இதை பார்க்க சாமி பக்கம் பக்கமா தெரிஞ்சாலும் உள்ள ரொம்ப தள்ளி இருந்தது. நான் வெளியில இருந்தா வீடியோ எடுக்க முடிஞ்சது கோயில. எனக்கு அந்த கோயிலை பிடிச்ச விஷயமே அந்த கடவுள் மாரியம்மன் நினைக்கிறேன், இல்ல பச்சையம்மன் தெரியல, அந்த அம்மனோட அலங்காரம் ரொம்ப அழகா இருந்தது. கிராமிய பூசாரி தான் பூஜை பண்றாரு போல இருக்கு. அதே மாதிரி கோயில் சுத்தி பார்க்கும் போது 2 பழைய குதிரை 2 கட்டியிருக்காங்க. கோயிலை சுத்தி பார்க்கும் போது இந்த கோயில் ஒரு 200 வருஷம் இல்ல 300 வருஷம் பழமையான கோயிலா இருக்கணும். பழைய முறையில தான் கட்டியிருக்காங்க. சுண்ணாம்பு சிற்பங்களும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணி அழகாவே இருக்கு, நேர்த்தியா இருக்கு. இந்த கோயில் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் எங்களுக்கு. நாங்கள் வேற ஒரு வேலையா போயிருந்தோம். அப்போ எதேச்சியா அந்த பக்கம் திரும்பி ரோட்ல அந்த கல் மண்டபத்தை பார்த்தோம். கல் மண்டபத்துக்கு போனால் எதிர்த்தாப்புல கோயில் இருந்தது. கோயிலை பார்த்தோம். கடவுளோட தரிசனம் எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்தது தரிசனம்ன்றது எனக்கு. ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போகிறது இந்த மாதிரி தரிசனம் கிடைக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தான். இந்த கோயில் எடப்பாடி சுற்று வட்டார பகுதியில் இருக்கு. இந்த இடத்தோட பேர் எக்ஸாக்டா எனக்கு என்ன ஊர்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த கோயிலை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hello.